மகநதி சீரியல்ல இப்ப அம்மு பாப்பாவுக்கு காவேரி மிஸ் தான் தன்னோட அம்மா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. நம்ம விஜயோட பாட்டி எல்லா உண்மையுமே காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆனது, எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உங்க அம்மாவுக்கு உன்னையும் சரி, உங்க அப்பாவையும் சரி யாரையுமே ஞாபகத்துக்கு இல்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அம்மாவோட நீ இல்ல. அதே மாதிரி உங்க அம்மாவ எப்படியாச்சும் மறுபடியும் உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னா, உங்க அம்மா முடியாது அப்படிங்கிறா. என்ன செய்றதுன்னே தெரியாம நாங்களே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு நம்ம பாட்டி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இங்க நம்ம அம்முவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அங்க என்னடான்னா, யாழினி காவேரியோட ஃபோட்டோவ எடுத்துக்கிட்டு வந்து வச்சு, "இது நம்ம சித்தியா? இல்ல அம்முவோட அம்மாவா?" அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டு உடைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. "ஏன் இப்படி கேட்கிற?" அப்படின்னா, "இல்ல அம்மு தான் அவங்க அம்மா ஃபோட்டோவ காமிச்சாங்க. அதுல இருக்கிறது காவேரி சித்தி மாதிரியே இருந்தாங்க. இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரியே தான் இருக்கிறாங்க." அப்படின்னு யாழினி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களால எந்த பதிலுமே சொல்ல முடியல. இப்ப காவேரி ஸ்கூல் முடிஞ்சு நேரா அம்முவ பார்க்கறதுக்காக விஜயோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க போய் அம்மு பாப்பா கிட்ட பேசுனா, அம்மு பாப்பா எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா நின்னு பார்த்துட்டு அப்படியே அங்கருந்து கிளம்பிடுச்சு. காவேரிக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஸோ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாட்டுக்கு. அதனால தான் இப்படி இருக்காளாட்டுக்கு. டிப்ரஷன்ல இருக்காங்க. தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி என்னடான்னா நேரா வீட்ல போயிட்டு அப்படியே அமைதியாவே உட்கார்ந்திருக்கிறாங்க. காவேரியோட அம்மா எல்லாமே காவேரி கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம அப்படியே உட்கார்ந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு.